வணக்கம், நான் தான் உங்கள் குணா பேசுகிறேன். இந்த வீடியோவில் எப்படி எக்ஸ்போர்ட் செய்வது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவை அப்லோடு செய்வதற்கு ஒரு சில முக்கிய காரணங்கள் உண்டு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிச்சுட்டு வேலை இல்லாத இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். பட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்காகவும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், அதாவது தமிழர்கள் ஃபாரின்லேருந்து வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க ஃபாரின்லேருந்து. ஸோ இவங்களுக்காகவும் இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழில் நான் இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது நார்மலான பிஸ்னஸாக இல்லாமல், ஏதாவது இப்போ டொமஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டொமஸ்டிக்கில் நீங்கள் என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும், என்ன தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலும், நீங்கள் எத்தனை பேருக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த அமௌண்ட் மணி அப்படிங்கிறது இந்த வித்தின் கண்ட்ரிக்குள்ளே மட்டுமே இருக்கும். அதாவது இந்த கண்ட்ரிக்குள்ளே மட்டுமே தான் புழங்கிட்டு இருக்கும். இதே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபாரின்லேருந்து ஃபண்டு உள்ளே நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்றதுனால நம்ம கண்ட்ரியும் டெவலப் ஆகுது, இதனால் நம்மளும் டெவலப் ஆகிறோம். ஸோ இதனால் நம்ம கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, டேக்ஸ் ரிடக்ஷன், இன்சென்டிவ், ட்ராபேக், டியூட்டி ட்ராபேக். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் பார்ட் 1. அதாவது இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கிறதுலேருந்து, ஒரு கம்பெனி ஆரம்பித்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கிறதுலேருந்து ஷிப்பிங் வரைக்கும் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணணுன்னா எனக்கும் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதே ஒன் ஸ்ட்ரெச்சாக நீங்களும் ஒரே வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 7 to 8 வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, என்னோடய சேனல் தமிழ் 360 டிகிரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தால் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் அந்த ட்ரைனிங்கை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். வாட் இஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ்? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியோ அல்லது மேனுஃபேக்சர்கிட்டருந்து ஒரு பொருளை வாங்கியோ நம்ம இங்கிருந்து வேறு கண்ட்ரிக்கு நம்ம அனுப்பிச்சோம்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸ் அப்படின்னா அங்கே ரிசீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருளை, அதுக்கு பேர் தான் இம்போர்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சொன்ன டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அதனால நான் சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, டொமஸ்டிக் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஆல்ரெடி நான் சொன்னது தான். நீங்கள் டொமஸ்டிக்கில் பண்ணால் உங்களுக்கு கடை பிடிக்கணும், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், கஸ்டமர்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் சர்ச் பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுது. அதுக்கு மந்த்லி ரெண்ட்டு கட்டணும் இது கடை பிடிச்சிங்கன்னா. பட் இது அப்படி இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்துட்டே பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். சிம்பிளான பிஸ்னஸ் தான். அது எப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த பேசிக்ஸ் ரெக்குயர்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது வரும். அடுத்தது கம்பெனி நேம் செலெக்ஷன் பண்ணுறது, அதை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்,
அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, பேங்கர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, அதை நம்ம யாருக்கிட்ட போய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அப்ளை பண்ணணும், அதை எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இல்லை ஆன்லைனில் பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம ஆன்லைனில் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது ப்ராடக்ட் செலெக்ஷன். ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், எந்தெந்த வகையில் நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணால் எந்தெந்த கண்ட்ரிகளுக்கு அனுப்பலாம், எந்தெந்த கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து மார்க்கெட் அனலைஸ். மார்க்கெட் அனலைஸ் அப்படின்னா மார்க்கெட் நிலவரம், ஏதாவது எங்கெங்கே என்னென்ன பொருள் தேவைப்படுது, டிமாண்ட் எங்கெங்கே தேவைப்படுது, சப்ளையர் எங்கெங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி அதோட ரேட் என்ன, இந்த மாதிரியெல்லாம் நம்ம மார்க்கெட் அனலைஸில் பார்ப்போம். சப்ளையர் செலெக்ஷன், எப்படி வந்து சப்ளையர் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்கான சப்ளையர் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அந்த சப்ளையரை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது பையர் செலெக்ஷன். இந்த பையர் செலெக்ஷனுங்கிறது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க, எப்படி பையர் நல்லா பையராக இல்லை வந்து கரெக்டாக காசு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் சந்தேகங்கள் நிறையா இருக்கும். அதை நம்ம அந்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்கோ டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைஸ் கால்குலேஷன். இப்போ ஒரு பொருளுக்கு நம்ம ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்னென்னா இன்கோ டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டில் வச்சுருக்காங்க. இந்த இன்கோ டேர்ம்ஸ் படி தான் வந்து ஒரு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு கொட்டேஷனாக நம்ம அவங்களுக்கு அனுப்பணும். அந்த டேர்ம்ஸ் என்ன, அது எப்படி ப்ரைஸ் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது எப்படி பேக்கிங் பண்ணுறது, ஒரு பொருளை வந்து எப்படி பேக்கிங் பண்ணுறது, என்ன மாதிரி லேபிளிங் பண்ணணும், அப்புறம் வந்து மார்க்கிங் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம், ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி அது, ஸோ இந்த மாதிரிலாம் அதில் மென்ஷன் பண்ணுவோம். எல்லாமே சிம்பிள் வேலை தான். நான் வந்து ஃபுல்லாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், உள்ளே போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கிட்ட நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடுறோம், அதாவது அக்ரிமெண்ட் போடுறோம். இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எப்படி அக்ரிமெண்ட் போடலாம், எந்த வகையில் அக்ரிமெண்ட் போட்டால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது எக்ஸ்போர்ட் ரிஸ்க் ஃபேக்டர். என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பொருள் அனுப்புகிறீங்க, திடீர்னு லாரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை லாரிக்கு வந்துடுச்சு, ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது இல்லையா, இந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம ப்ராஃபிட்டாக மாற்றலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ரிஸ்க். கண்ட்ரி ரிஸ்க் மீன்ஸ் எப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு ஏதாவது வார் வந்துச்சுனாலோ நம்மளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை தடை பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டைமில் நாம் ரிஸ்க் ஆயிடும், அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ஃப்ளக்சுவேஷன், மணி வேல்யூ ஃப்ளக்சுவேஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு ரேட்டில் கொட்டேஷன் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து மணி வேல்யூ மாறிடும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இதில் வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம அதில் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், எங்கெங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இல்லை குவாலிட்டி அதனோட குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த செக்ஷனில் பார்க்கலாம். அடுத்து மணி டிரான்சாக்ஷன். நம்மளுக்கும் பையருக்கும் எப்படி மணி டிரான்சாக்ஷன் நடக்கும், எந்தெந்த வகையில் மணி டிரான்சாக்ஷன் பண்ணால் நல்லது, எந்தெந்த வகையில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது வந்து ஒரு சேஃபர் சைடான மெத்தடு. இது ஒரு பெரிய டாபிக். இது நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பணம் பெறும் முறை தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். அடுத்தது வந்து டாக்குமெண்டேஷன் இன் எக்ஸ்போர்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணும், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணால் என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அதை என்னென்ன டாக்குமெண்டேஷன் யார் யாருக்கு கொடுக்கணும், பேங்க் என்ன கொடுக்கணும், பையருக்கு என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குது. அது எப்படிங்கிறது இதில். அடுத்தது கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ். அதாவது நம்ம அனுப்பணுன்னா கஸ்டம்ஸில் என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி இங்கே முன்னாடியே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு சேஃபாக
கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது ஷிப்பிங் அண்ட் ஏர்வே ப்ரொசீஜர். சேம் அதே கஸ்டம் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஷிப்பிங் அண்ட் ஏர்வேல ஷிப்பிங் தனியாக இருக்கும், ஏர்வேக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அதனால் அது எப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அடுத்து இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இம்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பையர்கிட்ட வாங்கணும், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கஸ்டம்ஸ்கிட்ட வாங்கணும், என்ன எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா CAF ஆர் CHA. இது ஒரு பெரிய பங்கு இந்த எக்ஸ்போர்ட்டில். அதாவது கிளியரன்ஸ் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜெண்ட் ஆர் கஸ்டம் ஹவுசிங் ஏஜெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க தான் இந்த எக்ஸ்போர்ட்லேயே பெரிய பங்கு. ஸோ இவங்க மூலியமாக தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாகும். ஸோ அதுக்கு இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், இவங்களோட ரோல் என்ன, இந்த எக்ஸ்போர்ட்டில் இவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ். என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் ஜென்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் நம்மளுக்கு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் எப்படி இன்சென்டிவ் வாங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த செக்ஷனில் பார்ப்போம். அடுத்து எக்ஸிம் பேங்க். எக்ஸிம் பேங்க்னு உள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கே தனியாக ஒரு பேங்க் இருக்குது. இந்த பேங்க் எங்கெங்கே இருக்குது, இதில் அக்கௌண்ட் வச்சுட்டா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது நம்ம இந்த கேட்டகரியில் நம்ம பார்ப்போம். அடுத்தது இது இல்லாமல் தனியாக ஒரு லோன் ஸ்கீம் தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குது, பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். இது எக்ஸ்போர்ட்டுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோன் ஸ்கீம் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் தான் ஒன் பை ஒன்னாக நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் ஆர் த பேசிக்ஸ் ரெக்குயர்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இதுக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா, அடிப்படை தேவைகளில் ஏதாவது அப்படின்னு பார்க்குறப்போ குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தவங்களும் பண்ணலாம், படிக்காதவங்களும் பண்ணலாம். இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், இந்த டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பிஸ்னஸ் தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா முதல்ல இன்ட்ரெஸ்ட் வேணும். அதாவது இந்த பிஸ்னஸ்குள்ளார ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணால் நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம், குறுகிய காலத்தில் நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போது நிறைய பேர் நிறைய ட்ரெயினர்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள்களை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நானே கேள்விப்பட்டிருக்கேன். யார் வேணாலும் எதுவுமே தெரியலனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இல்லைனாலும் ஒரு மெயில் வருது, அந்த மெயிலை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நாச்சு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராடக்ட் நாலேஜ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன பொருள் பண்ண போகிறீங்களோ அந்த பொருளோட நாலேஜ் கண்டிப்பாக இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் தான் ஒரு பேசிக்ஸ் ரெக்குயர்மெண்ட். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை திறமைகள் இந்த பிஸ்னஸில் அப்படின்னா இது மட்டும்தான். இது இருந்தாலே போதும், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்தது கம்பெனி நேம் செலெக்ஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். கம்பெனி நேம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை மெர்ச்சண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா? மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நீங்களே மேனுஃபேக்சர் யூனிட் உங்கள்கிட்ட இருக்கும், என்ன பொருளோ அந்த பொருளான மட்டும்தான் நீங்கள் அனுப்புவீங்க. ஏன்னா மற்ற பொருளை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சில பேர் நினைப்பாங்க, நான் இந்த ப்ராடக்ட் தான் பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட் தான் என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அப்போ இந்த ப்ராடக்ட் நேம்லேயே நான் வைக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக வைக்கலாம். இல்லை மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் எது வேணால் பண்ணலாம். மேனுஃபேக்சர்கிட்டருந்து எந்த பொருள் வேணால், ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு,
கிளாத்திங்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, இல்லை என்ஜினியரிங் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி இது நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே பண்ணலான்ட்டு இருக்கேன். எது எனக்கு இங்கே ஏரியாவில் கிடைக்குதோ அதை வாங்கி நான் அப்படியே அனுப்பலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க அதுக்கு வந்து காமன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டரா இல்லை மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை காமன் நேம் கூட வச்சுட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கம்பெனி நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடக்கூடாது. டின் நம்பர் எடுக்கணும், ஆர்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடக்கூடாது. அடுத்து வெப்சைட்டு வந்து நீங்கள் போகணும். இந்த வெப்சைட்டில் www.company-name.com அப்படிங்கிற வர மாதிரி ஃபஸ்ட்டு டொமைன் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடாடி அப்படிங்கிறதுல இருக்கிற மாதிரி வெப்சைட்டு ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க, டொமைன் நேம் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நேம் அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு xyzexport.com அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் XYZ நீங்கள் இப்போ யூனிவர்சல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இருக்காது, ஆல்ரெடி அந்த வெப்சைட் இருக்கும். இந்த நேமில் நீங்கள் மறுபடியும் வெப்சைட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்போ கம்பெனி நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகாமல் வெப்சைட்டு செலக்ட் பண்ணிடணும். இதே நீங்கள் கம்பெனி நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த வெப்சைட் இல்லை அப்படின்னா மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக தான் வேறு கம்பெனியில் இல்லைன்னா .in .org இது மாதிரி தான் போயாகும். இந்த மாதிரி வச்சு என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் ஒரு அந்த வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கூகுளில் டைப் பண்ணது ஃபஸ்ட்டு பேஜில் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேஜில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் கம்பெனி வந்து மேலே கம்பெனி வெப்சைட் வந்து மேலே வராது, பாசிபிலிட்டி அதுக்கான நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ .com இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க, அதனால தான் வந்து .comல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேமில் தான் வந்து அந்த மெயில் ஐடி வந்தால் பெட்டராக இருக்கும். சில பேர் ட்ரெயினில் சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட்னு தான் வைக்கணும், இல்லை அது ஒரு பேர் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு தான் முடியணும், இல்லை வந்து இன்டர்நேஷ்னலாக தான் முடியணும், இல்லைன்னா வந்து எக்ஸிமில் தான் முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எது வேணால் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A to B அலையார் ஆனந்த பவன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எக்ஸ்போர்ட்டுங்கிற நேமும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற நேமும் கிடையாது, எக்ஸிம் அப்படிங்கிற நேம்லேயும் முடியல, ஜஸ்ட் A to Bன்னு வச்சுருக்காங்க. இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆச்சி எடுத்துட்டிங்கன்னா ஆச்சி ஊறுகாய், ஆச்சி நிறைய பவுடர் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆச்சிங்கிற பேரில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல கம்பெனி நேமு, அடுத்து வெப்சைட் இருக்கான்னு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போகிறீங்க. அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக பண்ணலான் இருக்கீங்களா, இல்லை யாராவதோட சேர்ந்து பண்ணுறீங்களான் இருக்கீங்களா, இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்களா. ஸோ முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் சரி, இல்லை மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் சரி, இந்த கேட்டகரிக்குள்ளார கொண்டு வரணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப கம்மி, நீங்கள் பேன் கார்டு தனியாக எடுக்க தேவையில்லை, உங்களோட பர்சனல் பேன் கார்டையே கம்பெனிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு டீடு இது மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்லை. இதே பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் எவ்வளோ பேர் பார்ட்னரோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து டீடு போடணும். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் டீடு போடணும், கம்பெனி பேரில் ஒரு பேன் கார்டு எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும். இதே போல் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SSI இது பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதையே புதுப்பிச்சு உத்தியோக ஆதார் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு இது ஒன்று தான், ஏதாவது ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். SSI இப்போ கிடையாது, உத்தியோக ஆதார் அப்படிங்கிற நேமில் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டாலே போதும். டின் நம்பர், CST அண்ட் VAT இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அவசியம் கிடையாது, அதாவது மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு அவசியம் கிடையாது. இது நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது. டின் நம்பர் ஏன் எடுக்கணும், VAT எதுக்கு கட்டணும், CST எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு.
சிஎஸ்டி அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியோ இல்லை யாராவது வாங்கியோ அதை வந்து வேறு ஸ்டேட்டுக்கு விற்றீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சிஎஸ்டி அப்படிங்கிற கட்டணும். தமிழ்நாடுக்குள்ளாரையே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேட் அப்படிங்கிறத கட்டணும். இதுதான். இது எக்ஸ்போர்ட்டில் வந்து வேட்டும் இல்லை, சிஎஸ்டியும் கிடையாது. சில பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து டின் நம்பர் இருந்தால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேங்க்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க. இல்லை வேணுன்னா வேறு பேங்க் நீங்கள் போகலாம். பேங்க் நிறையா இருக்குது, நிறைய நேஷனலைஸ் பேங்க் இருக்குது, நிறையா ஃப்ரீயாக இருக்கிற பேங்க்கெலாம் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கிறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சைடில் பார்ப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்க முடியும். கரண்ட் அக்கௌண்ட், கம்பெனி நேமில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இப்படி நிறையா டேரிஃப் இருக்கும், அதை நீங்கள் பேங்க் பொறுத்து மாறும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் செலெக்ஷன் எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் நிறைய சொல்ல கேட்பேன், எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சு நல்லது அப்படின்ட்டு. நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் வச்சுக்கலாம். எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் வச்சுக்கலாம், ப்ரைவேட் பேங்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த பேங்க்கில் இப்போ எஸ்பிஐ பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சில் கூட்டம் இருக்கும், ஒரு சில பிரான்ச்சில் கூட்டம் இருக்காது. ஐ கூட்டம் இல்லாத பேங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு கஸ்டமராக இருப்பீங்க, லிமிட்டெட் கஸ்டமர் இருப்பாங்க, லிமிட்டெடில் குறைஞ்ச கஸ்டமர் இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடைக்கும், எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி பேங்க்கு போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அதில் கேட்டுக்கோங்க. நீங்கள் இல்லை அவங்களே வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னா அது கூட ஓகே தான். பட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.